abroad AG Expo 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீம்ஸ்க்கான இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி 11 தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃபேண்டசி 11 அஃப்கோர்ஸ் ரொம்பவே கஷ்டமான பிக்காக இருக்குது. எதனால் அப்படின்னா சில டைம் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, யார் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த இதில் இல்லை யாரை எடுக்கிறது, இத்தனை பேருமே இருக்கிறாங்க, இல்லை யாரை டீமில் எடுக்கிறதுன்றது எதனாலனா எல்லாமே ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது இந்த சீசனில் அந்த ரெண்டு டீமை பொறுத்தளவில். ஏன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே டேபிளில் லாஸ்ட் 2 பிளேசஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 9th 10th ஒரு ஃபைட்டாக இந்த கேம் இருக்க போகுது. அண்ட் அந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சேப்பாக்கில் நடக்க போகிற கேமு இது ரொம்பவே லோ ஸ்கோரிங்கான ஒரு வென்யூவாக தான் இருக்குது. இந்த சீசனில் கிட்டத்தட்ட கடைசி 5 மேட்ச்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னா 150. ரொம்பவே ஒரு லோ ஸ்கோரிங் கேம் கம்பேரிங் டு அதர் வென்யூஸ் இன் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் விக்கெட்ஸ் யாருக்கு அதிகபட்சமாக விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மோர் ஓவர் ஒரு 50-50 தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி பேசர்ஸ்க்கும் சரி ரெண்டுமே கொஞ்சம் 50-50 தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு குட்டி எட்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இதில் சொல்லிடலாம். அண்ட் இதன் அடிப்படையில் தான் இந்த டீமை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அந்த வகையில் விக்கெட் கீப்பராக நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறது யாருன்னா ஹைன்ரிச் கிளாசன் வந்து என்னென்னா அவருக்கு யூஸ்வலாகவே சேசிங்கில் தான் கொஞ்சம் புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு இருந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்கும் பட்சத்தில் கிளாசன் எடுக்கிறது ரொம்பவே ஒரு மஸ்ட் பிக்காக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் சேசிங்கில் இருந்தாலுமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவர் பிடிக்கிறாரு அப்படின்னா அதில் கிடைக்கிற ஸ்கோர் ரொம்பவே ஹியூஜாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் சென்னையில் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, அஸ்வின், நூர் அகமது அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாங்க. இந்த 3 ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கிளாசன் வந்து இன்னும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பவுலிங் அகெயின்ஸ்டாகவே கிளாசன் ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு பேட்டரும் கூட. ஸோ அதனால் கிளாசன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக்காக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் வந்து MS தோனி. ஸோ தோனி யூஸ்வலாகவே என்னென்னா ஃபேண்டசியை பொறுத்தளவில் கொஞ்சமே ஒரு புவர் பெர்ஃபார்மராக தான் இருப்பார். எதனாலனா லோவர் டவுன் ஆர்டர் வருவார், நிறைய ரன்ஸ் கடைசி 2 சீசனாக பெருசாக கிடைக்கல. அண்ட் அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் வச்சு மட்டுமே நம்ம டீமில் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சீசன் ஹீஸ் பின் டூயிங் அமேசிங்லி குட். குறிப்பாக என்னென்னா அவர் வந்து ஒரு 30 ரன் ஒரு 25 ரன் மார்க்கை தாண்டி நமக்கு நிறைய போனஸ் கொடுத்துட்ருக்காரு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ரன் அவுட்ஸு, ஸ்டம்பிங், கேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்மிசல்ஸில் டாப்பில் இருக்கிறாரு. ஸோ அதனால் விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தோனி இந்த சீசன் ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருந்து வரார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அப்படியே நெக்ஸ்ட் பேட்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிற ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா டிராவிஸ் ஹெட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை அப்படின்னாலும் எனி டைம் ஒரு டேஞ்சரஸான பேட்டர். அண்ட் அவரை விட ஒரு பெட்டர் ஆல்டர்னேட் ஒரு பேட்டர் நமக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் கலீல் அகமது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், டிராவிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர் கொஞ்சம் ஒரு புவரான ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் அந்த கலீல் அகமதோட அட்டாக்கை தாண்டிட்டார் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இருந்து ஒரு பெரிய ரன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிவம் தூபே இந்த சீசன் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லும். உங்களுக்கு ஃபேண்டசியை பொறுத்தளவில் ஆஃப்கோர்ஸ் என்ன சிவம் தூபேலாம் நல்லா ஆடலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபேண்டசியை பொறுத்தளவில் அவர் வந்து ரன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மிடில் ஆர்டரில் வந்து கடைசி வரைக்குமே அவுட் ஆகாமல் இருக்கிறாரு. ஸோ அது ஒரு போனஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால அதிக ரன் எடுக்கிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ரன் கெட்டர் வந்து சிவம் தூபே. ஸோ அவரை வந்து நம்ம இதில் விட்டுற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சிவம் தூபையை டீமில் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா எடுத்திருக்கோம். அபிஷேக் சர்மா வந்து பவுலிங் போடுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் ஆனால் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எதனால் நம்ம அபிஷேக் சர்மாவை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை சேப்பாக்கில் நடக்கிற இந்த கேம் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்தளவில் அவர் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேம் சூப்பராக அடித்தார், கரெக்டாக கார்டெலாம் எழுதி திஸ் இஸ் ஃபார் யூ ஹைதராபாத் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் அதுக்கப்புறம் இது இருந்ததான்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. ஸோ அதனால நம்ம அபிஷேக் சர்மாவை டீமில் எடுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா அந்த சீசன் ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருக்கார். அண்ட் நல்லா ஹையர் அப் த ஆர்டர் வராரு, 2 டவுன்லேயே இறங்குறாரு. அண்ட் 2 டவுனில் இறங்கி 50s அடிக்கிறார், நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஸோ ஓகே அவர்கிட்ட இருந்து நம்ம பேட்டிங்கில் இருந்து ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பெரிய விமர்சனம் இருக்குது. எஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ரன்ஸில் நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயராக இருக்கிறாரு. அண்ட் அப்போ 6 ஹிட்டிங் பிளேயரும் கூட. அண்ட் அதுவும் இல்லாமல் கேட்சிங் ரன் அவுட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயும் சரி ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3லையுமே அவர்கிட்ட வந்து ரிட்டர்ன் கிடைக்க முடியும். நம்ம ரவீந்திர ஜடேஜா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆயுஷ் மாத்ரே வந்து உடனே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேயர்.
சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரே மேட்ச்சில் அவ்வளோதான் முடிஞ்சதுப்பா, எங்களோட ஃபியூச்சர் இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ட் காட்டின ஒரு பிளேயர். ஓப்பனிங் வந்து குவிக்காகவே ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். டீமோட மற்ற பிளேயர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கார் இந்த சின்ன வயசுலேயும் கூட அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவர் நீ யாராக வேணா இரு, நான் அதை தூக்கி அடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இதாக இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் இன்னொரு பெரிய விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோடைய பவுலிங் ரொம்ப புவரான ஒரு பவுலிங் அட்டாக்காக தான் இருக்குது. அந்த இதில் ஒரு பெருசாக ரேட் ஒரு ஹோல் டோர்னமெண்ட்லேயே குறைவான விக்கெட்டுகள் எடுத்த டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் இருக்காங்க. ஸோ அவங்க விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த டைமை டெஃபினட்டாக ஆயுஷ் மாத்ரே கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் பிக்கிங் ஆயுஷ் மாத்ரே. ஸோ பவுலர்ஸ் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட் கமின்ஸை எடுத்திருக்கோம். பேட் கமின்ஸ் ஆஃப்கோர்ஸ் சன்ரைசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற அந்த பவுலிங் அட்டாக்ல இருக்கிற ஒரு ஷைனிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கொஞ்சம் டீசெண்டான எக்கனாமி வச்சிருக்கிறாரு, விக்கெட்ஸ் அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பேட் கமின்ஸை நம்ம டீமில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பவுலர் கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மத் இந்த கேமில் வைட்டல் பிக்காக இருக்க போகிறாரு. எதனால் அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய டாப் ஆர்டர் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், இந்த 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேலேயே கலீல் அஹ்மத் 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கலீல் அஹ்மதை டெஃபினட்டாக டீமில் எடுத்துக்கோங்க. பயங்கரமான ஒரு பிக்காக இருக்க போகிறாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஜீஷன் அன்சாரி நம்ம டீமில் எடுத்துருக்கோம். எதனாலனா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்படி லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு லெக் பிரேக்கருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரோலில் ஜீஷன் அன்சாரி இந்த டைம் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்கில் நடக்குது, ஒரு நல்ல ஸ்பின் ட்ராக்கும் கூட. ஜீஷன் அன்சாரி அதை கேபிட்டலைஸ் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபைனல் பிக் நூர் அஹ்மத். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு சாய்ஸும் கூட. சேப்பாக்கில் நூர் அஹ்மதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பின் அமேசிங்லி வெல். அவர் இது வரைக்கும் சேப்பாக்கில் பெரிய லெவலில் ஃபெயில் ஆனது நம்ம பார்க்க முடியல. ரீசெண்டான ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னாக இருந்தாலும் அவர் சேப்பாக்கில் வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப டெட்லியான ஒரு பவுலராக தான் இன்னும் இருக்கிறாரு. அண்ட் அதில் கேப்டனாக நம்ம கலீல் அஹ்மதை போட்டிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு கேம்பிள் சார்ஜாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவர் ஒரு விக்கெட் டேக்கர். மினிமம் உங்களுக்கு ஒரு விக்கெட்டாச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாட் பால் போனஸ் வருது. அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓப்பனிங் டீம் மொத்தமாகவே லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகேன்ஸ்டாக பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் அது எல்லாருமே ஒன்றா அமையும் பட்சத்தில் கலீல் அஹ்மத்லேருந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வைஸ் கேப்டன் ஹைன்ரிச் கிளாசன். வைஸ் கேப்டனாக போடுறது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹைன்ரிச் கிளாசன் வைஸ் கேப்டனாக போடுறது ரொம்பவே ஒரு வயசான சாய்ஸ். ஏன்னா அவர் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு ஹைன்ரிச் கிளாஸனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால நம்ம ஹைன்ரிச் கிளாஸ்னா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஸோ பேக்கப் பிளேயர்ஸ் ஒரு 4 பேர் சொல்கிறோம். அண்ட் அந்த பேக்கப் பிளேயர்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலில் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் அந்த வகையில் ஹர்ஷல் பட்டேல் த்ரூ அவுட் த இயர்ஸ் பயங்கரமான விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருந்து வராரு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவர் போடுற அந்த ஓவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க டேக் ஆன் பண்ணுற ஓவர்ஸாக இருக்குது. அந்த டேக் ஆன் பண்ணுற அந்த ஓவர்ஸை உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் டெஃபினட்டாக கேபிட்டலைஸ் பண்ண பட்சத்தில் நிறைய விக்கெட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஷேக் ரஷீத் எடுத்திருக்கோம். ஷேக் ரஷீதுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சென்னை சூப்பர் கிங்ஸஸ். பட் இருந்தாலும் ஸ்டில் இன்னுமே ஒரு பிக்கெஸ்ட்டாக நமக்கு அவர் நம்பி எடுத்துடலாமா அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்குது. பட் நீங்கள் எதுவும் நம்புனீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ஷேக் ரஷீத். அண்ட் நெக்ஸ்ட் டெவன் கான்வே அன்ஃபார்ச்சுனேட்லி போன மேட்ச் அவரால் விளையாட முடியல. பட் இந்த மேட்ச் அவர் விளையாடினால் அவரை டீமில் எடுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். டெவன் கான்வே ஓவர் தோனி உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெவன் கான்வே இந்த மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா நீங்கள் டெவன் கான்வேக்கு போகிறதுக்கான சான்ஸ் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனாலனா டெவன் கான்வே நல்லா ஹையர் அப் த ஆர்டர் வராரு, நல்ல நீட்டாக ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப நேரம் பிச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுனால உங்களுக்கு ரன்ஸ் நிறையா வரும். அண்ட் லாஸ்ட் யார்னா அனிகேத் வர்மா. சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த மிடில் ஆர்டர் பவுலிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பவுலிங்கை உங்களுக்கு நீட்டாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் அனிகேத் வர்மா இருப்பார். கொஞ்சம் லோவர் டவுன் ஆர்டர் வராரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அப்பர் ஆர்டர், டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பினாலும் லோவர் ஆர்டரில் அனிகேத் வர்மா நின்று ஆடுறதா இருக்கட்டும் சரி, குயிக்காக ஆடக்கூடிய ஒரு இதாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ எஸ், இதுதான் எங்களுடைய 11, எங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன். உங்களோட டீம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். Subscribe to One India and never miss an update.